Taste the Daily. தமிழகத்தில் நிலவி வரும் பாலியல் வன்கொடுமையை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம் கழகம் அதிமுக மாவட்ட கழக செயலாளர் தூசி மோகன் தலைமையிலும் முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன் முன்னிலையிலும் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினரை விடியா காவல்துறை கைது செய்துள்ளது. இதுகுறித்த விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அருண். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திலே பொறியியல் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திலே திமுகவை சேர்ந்த ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரோடு அந்த விசாரணையில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் கைது செய்ய வேண்டும், பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகிறார்கள். ஆர்ப்பாட்டத்திற்கு இடையூறு ஏற்படுத்த வேண்டும் என்றும் கூட்டத்தை சேர்த்துவிடக் கூடாது என்கிற ஒரு குறுகிய நோக்கத்தில் திமுக ஆட்சியினுடைய கைப்பாவையாக இருக்கக்கூடிய ஏவல் துறையாக செயல்படக்கூடிய காவல்துறை தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் அதிமுகவினரை ஓட்டை உடசல் பேருந்துகளை கொண்டு சென்று கைது செய்யக்கூடிய அட்டூழியத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் விவகாரம் தொடர்பாக இன்றைக்கு திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழகம் சார்பிலே அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் தூசி மோகன் தலைமையில் முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியனுடைய முன்னிலையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வலுக்கட்டாயமாக அவர்களை இழுத்துச் சென்று காவல்துறையினர் அங்கு இருக்கக்கூடிய சார் ஆட்சி அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தை முடக்கிவிட வேண்டும் என்கிற நோக்கத்திலே அவர்களை கைது செய்து தற்போது தனியார் திருமண மண்டபத்திலே அடைத்து வைத்திருக்கிறார்கள். திமுக அரசினுடைய இந்த பாரபட்சமான நடவடிக்கை, அதே போன்று திமுக அரசினுடைய அட்டூழியத்தை கண்டித்து அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் தூசி மோகன், முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன் ஆகியோர் கடுமையான கண்டன கோஷங்களை முன்வைக்கக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக இந்த ஸ்டாலினுடைய ஆட்சியில் பாலியல் வன்கொடுமை என்பது மிக தீவிரமாக தமிழகம் முழுவதும் நாள்தோறும் அரங்கேறி கொண்டிருக்கிறது. குறிப்பாக யார் அந்த சார் என்கிற வாசகங்கள் அடங்கிய பதாதைகள், குறிப்பாக பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நீதி கிடைக்க வேண்டும், அதே போன்று சம்பந்தப்பட்ட திமுக குற்றவாளிகள் யாராக இதன் பின்னணியில் இருந்தாலும் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்கிற அந்த கோரிக்கைகளை எல்லாம் வலியுறுத்தி தான் இந்த ஆர்ப்பாட்டத்திலே அவர்கள் கண்டன முழக்கங்களை முன்வைத்து தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். போராடி கொண்டிருந்தவர்கள் காவல்துறையினர் மடக்கி போராட்ட களத்திற்கு செல்ல விடாமல் அவர்கள் குறுகிய நோக்கத்தோடு வழியிலேயே தடுத்து பேருந்துகள் மூலமாக அழைத்து சென்று தனியார் திருமண மண்டபத்திலே அடைத்து வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து மண்டபத்தில் அங்கு இருக்கக்கூடிய அந்த அதிமுகவினர் தங்களுடைய கோஷங்களை முன்வைத்துக் கொண்டு போராட்டத்தை தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களை கைது செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கைதுக்கெல்லாம் நாங்கள் பஞ்ச மாட்டோம். தமிழகத்தினுடைய மக்களுக்கு என்ன பிரச்சனை வருகிறதோ அப்போதெல்லாம் அதிமுக களத்தில் நின்று போராடும் என்பதை அதிமுகவினர் தொடர்ந்து இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கண்டன முழக்கங்கள் மூலமாக கைது நடவடிக்கைகளுக்கு அஞ்ச மாட்டோம் என்று தொடர்ந்து போராடி வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.